ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ டைம்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கேஷனோ ப்ளஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டோ கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் இருந்தாலுமே இந்த லொக்கேஷனுக்கு வந்து இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் அவைலபிலிட்டி டாக்டர்ஸை பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லாவே ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இந்த ஆர்ஒய்ஏ காஸ்மோ ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐ டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே வர மோஸ்ட் ஆஃப் த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ஸோ அப்படி ரெட்டினோபதி ஸ்க்ரீனிங் பண்ணுறது வந்து கண்ணில் புற விழுறது, சுகர் அதிகமாக இருக்கிறதுனால, பிபி அதிகமாக இருக்கிறதுனால கண் மங்கலாக தெரியறது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த ஐ டிபார்ட்மெண்ட் காமிச்சா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அது என்ன ஆப்ரேட் பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் கண்ணு செக்கப் சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாமல் நார்மல் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ டிபார்ட்மெண்ட்டில் கண்ணு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதுக்கான கண்ணாடி, மயோபிக் கரெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணில் இருக்க பிரச்சனைகள், லாங் சைட் ஷார்ட் சைட் டிஸ்டன்ஸ் இதெல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஹெல்பிங். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க.